Hi friends, welcome to Lifestyle Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல தீபாவளி ஸ்பெஷல் அதிரசம் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். அதிரசத்துக்கு மாவு பச்சரிசின்னு கடையில கேட்டு வாங்கிக்கோங்க. அதை 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ இந்த ஊற வச்ச பச்சரிசியை லைட்டா ஒரு 10 minutes காய வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ட்ரையா காய வேண்டாம். லைட்டா அதுல ஒரு ஈரப்பதம் இருக்கணும். அந்த அளவுக்கு காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் இதுக்கு 3 கப் பச்சரிசி எடுத்தேன். அதே அளவு 3 கப் வெல்லம் அதை நல்லா இடித்து அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ பச்சரிசி ஓரளவு காஞ்சிட்டு ரொம்ப காயலை. இதை நம்ம மிக்சியிலே போட்டு அரைச்சிக்கலாம். வெல்லத்தை பாகு காய்ச்ச சைடில் வச்சிடலாம். நம்ம மாவு ரெடி பண்ணுற டயத்தில் இங்கே பாகு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கும். நான் கம்மியாக பண்ணுறதுனால மிக்சியிலே போட்டு பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுறதா இருந்தால் நீங்கள் மெஷினில் கூட கொடுத்து திரிச்சு வாங்கிட்டு வந்துக்கலாம். ஆனால் அந்த ஈரப்பதம் காய முன்னாடி நம்ம பண்ணணும். உடனே திரிச்சிட்டு வந்த உடனே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம மாவு திரிக்கும் போதே அதில் 2-3 ஏலக்காவும் போட்டு திரிச்சு நம்ம மாவு ரெடி பண்ணுறதுக்குள்ளே இங்கே பாகு ரெடி ஆகிட்டு பாகு வெல்லம் காய்ச்சும் போது அது பொங்கி வெளியில் வரும். அப்படி வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மரக்கரண்டியை மேலே வச்சிங்கன்னா வராது. இது ஒரு சின்ன டிப். இப்போ பாகோட பதம் இதுதான். நம்ம கையில் எடுக்கும்போது கொஞ்சம் நெல்லுன்னு இருக்கணும். ரொம்ப கல் மாதிரி கட்டியாக வரக்கூடாது. இந்த பதம் வந்த உடனே எடுத்து அதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம கரெக்டான பதம் வந்துட்டு நம்ம எடுத்து ஊற்றும் போது தோசை மாவை விட கொஞ்சம் திக்காக இந்த பதத்தில் இருக்கணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ ஃபைனலாக இது கூட எள்ளு கொஞ்சம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். உங்களுக்கு கருப்பு எள்ளு கிடச்சதுன்னா அதை சேர்த்துக்கோங்க. அது பார்க்க அழகாக இருக்கும். எனக்கு கிடைக்கல. இப்போ நான் நேற்று ரெடி பண்ணி வச்சேன். இன்றைக்கி எவ்வளோ கட்டி ஆகிட்டுன்னு பாருங்கள். கரெக்டான பதத்துக்கு மாவு ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம ஒன்றா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச அதிரச மாவை ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் மீடியமாக இந்த மாதிரி தட்டிக்கலாம். தட்டிட்டு நீங்கள் அப்படியேவும் போடலாம். நடுவில் ஒரு ஓட்டை போட்டு போட்டிங்கன்னா பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். அதுக்காக ஒரு ஓட்டை நல்லா உள்ளேயும் வெந்து வரும். அதுக்காக ஓட்டை போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மெதுவாக 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம அதிரசம் சூப்பராக ரெடி ஆகிட்டு அவுட்டர் லேயர் நல்லா கிறிஸ்பியாக, இன்னர் லேயர் ரொம்ப சாஃப்டாக இப்படி தான் இருக்கும் அதிரசம். பர்ஃபெக்டான அதிரசம் ரெடி ஆகிட்டு இதே மாதிரி எல்லோரும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.